சகோதரர் சவுக்கு சங்கரை எதுக்கு பிடிச்சு உள்ள போட்டீங்க? இவர் ஒரு பத்திரிகையாளர், உங்களை பத்திய உண்மைகளை வெளியில சொல்றாருன்னு சொல்லி இத கேட்கறதுக்கு ஆள் இல்லையா? இங்க என்ன கொடுமை இது? அதுவும் அந்த பெண்ணை கூடவா நீங்க வந்து அது எங்கெங்கயோ ஊரா போயிட்டு இருக்குது அது அப்படின்னு நான் படிச்சேன். கைதுக்கு பயந்துகிட்டு தலைமறைவா இருந்துகிட்டு இருக்குது, அங்கங்க போயிட்டு இருக்குதுன்னு படிச்சேன். அதை பண்ணி அரெஸ்டே பண்ணிட்டாங்களா? அந்த பொண்ணுடைய நிலைமை என்ன? அதிமுகவை ஆதரிச்சார், மிக அருமையாக ஆளும் அரசாங்கத்தினுடைய தவறுகளை எடுத்துரைத்தார். அதற்காக அவருக்கு இப்படியா? விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்காரு. இப்போ கூட கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடி இருக்காரு. ரொம்ப நாசுக்கா சில குட்டி கதைகள்லாம் சொல்லி, பைபிள் கதைகள்லாம் சொல்லி மேற்கோள் காட்டியிருக்காரு. அப்படின்னா சிறுபான்மை ஓட்டு வந்து தாவிக்கா பக்கம் தாவும் போகும் அப்படிலாம் சொல்றாங்களே, உங்களுடைய பார்வை விஜய் பற்றி? இதை பத்தி பேசுறது, இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, இதெல்லாம் எனக்கு போர் அடிக்குது உண்மையிலேயே. விஜயோட அரசியல் வருகையினால யாருக்கு மேம் பாதிப்பு? திமுகவுக்கா அல்லது அதிமுக? ஒருத்தருக்கும் இல்லை. ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடக்குது கரூர்ல, 41 பேர் இறந்து போறாங்க. வந்தீங்க, அதுக்கு துணை முதல்வர் இருக்கப்ப நாங்கள் கேட்போம். வெறும் நடிகரா உதயநிதியா ஒரு ப்ரொடியூசரா இருந்தீங்கன்னா நாங்கள் கேட்க மாட்டோம், நீங்க எங்க வேணாலும் போய்க்குங்க. ஆனால் வந்து துணை முதல்வராக எங்களுக்கு ஆனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு தமிழக மக்களுக்கு, ஒரு குடிமகனுக்கும் உரிமை இருக்கு. அவங்க அப்பா ஒரு இதுல சொல்லிட்டு இருக்காரு, யார் யாரோ பேசுகிறார்கள், யார் வேணாலும் பேசுவோம். ஒவ்வொரு நாங்க எல்லாரும் ஓட்டு போட்டு நீங்க வந்து, நான் ஓட்டு போடல, பட் ஓட்டு போட்டு நீங்க வந்து அந்த இடத்துல உட்காந்துருக்கீங்க. அது மறந்துட்டு ஏதோ அவங்களுடைய டோட்டல் ப்ராப்பர்ட்டி, குடும்ப ரைட்ஸ் மாதிரி நினைக்கிறாங்க. ரைட்ஸ் இல்லை உங்களுக்கு, எங்களுக்கு தான் அந்த ரைட் இருக்கு. உங்களை அங்க உட்கார வைக்கிறதுக்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரி உங்களை வெளியேற்றுறதுக்கும் ஒவ்வொரு குடிமகனுக்கு இருக்கு. ஒவ்வொரு குடிமகனுக்கு கேள்வி கேட்கிற தார்மீக உரிமை இருக்கு. எப்படி அது கேட்கக்கூடாதுன்னு சொல்றது? எதிர்கேள்வி பொறுக்கல, எதிர் விமர்சனங்கள் பொறுக்கல. சகோதரர் சவுக்கு சங்கரை எதுக்கு பிடிச்சு உள்ள போட்டீங்க? என்னது கேள்வி கேட்டாருன்னா, உங்களுடைய தவறுகளை எல்லா பக்கம் சொன்னாருன்னா எதுக்கு அவர்? அதுவும் இப்ப என்ன நிலைமையில் இருக்காரு அவருன்னே தெரியல. அந்த பொண்ணை போய் அதெல்லாம் வந்து மாலதி இந்த ஆளும் அரசாங்கத்தினுடைய தவறுகளை பிட்டு வச்சார். ஒரு காவல்துறையில் நடக்கக்கூடிய தகவல்கள் நிறையா கிடைக்கும் போல இருக்கு, குறிப்பிட்டு தாக்கிக்கிட்டே இருந்தார். மேபி அதை குறைச்சிக்கணும்னா நீங்கள் வந்து அவர்கிட்ட ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கலாம், அவருக்கு வந்து இந்த அளவுக்கு பேசக்கூடாது, இல்லை ஒரு நோட்டீஸ் விட்டுருக்கலாம். அதுக்காக போய் என்னமோ ஒரு பெரிய இந்த குற்றவாளி மாதிரி அவ்வளோ அவன் பாலியல் பலாத்கார வழக்குகள் இருக்கிறவன்லாம் யார் அந்த சாரில், இன்னும் அந்த சாரை கண்டுபிடிக்கிறதுக்கு துப்பு இல்லை இந்த அரசாங்கத்துக்கு. இன்னும் அவங்கள வந்து மகா பயங்கரமான குற்றவாளிகளையெல்லாம் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இவர் ஒரு பத்திரிகையாளர், உங்களை பற்றிய உண்மைகளை வெளியில சொல்றாருன்னு சொல்லி இதை கேட்கறதுக்கு ஆள் இல்லையா? இங்க என்ன கொடுமை இது? இது ஒரு லெவல் இல்லையா? எப்போ அதுவும் அந்த பெண்ணை கூடவா நீங்க வந்து அது எங்கெங்கயோ ஊரா போயிட்டு இருக்குது அது அப்படின்னு நான் படித்தேன். அரசு கைதுக்கு பயந்துகிட்டு தலைமறைவா இருந்துகிட்டு இருக்குது, அங்கங்க போயிட்டு இருக்குதுன்னு படித்தேன். அதை பண்ணி அரெஸ்டே பண்ணிட்டாங்களா? அந்த பொண்ணுடைய நிலைமை என்ன? சகோதரர் சவுக்கு சங்கருடைய, எனக்கு ஒன்றும் அவர் பழக்கமே கிடையாது, யாருன்னே தெரியாது. ஆனால் ஒரு சக பத்திரிகையாளராக, ஒரு அரசியல்வாதியாக பார்க்குறப்போ எங்களை அவர் ஆதரித்தார், அதிமுகவை ஆதரித்தார், மிக அருமையாக ஆளும் அரசாங்கத்தினுடைய தவறுகளை எடுத்துரைத்தார். அதற்காக அவருக்கு இப்படியா? என்ன அப்பதான் எதிர்கருத்துக்களையே பொறுக்க முடியாத ஒரு அரசாங்கம் அல்லது ஆட்சியாளர்கள் பொதுவெளியிலிருந்து அகற்றப்பட வேண்டியவர்கள். மிக பயங்கரமான அச்சுறுத்தல் அது. அந்த கால கொடுங்கோலர்கள் சொல்லுவாங்க பாருங்க, கொடுங்கோல் ஆட்சி, சர்வாதிகார ஆட்சி, அப்படி மனப்பான்மை உள்ளவர்கள் தான் பத்திரிகையாளர்களை கூட இந்த அளவுக்கு தாக்குவாங்க. இது வந்து கேட்டா அவர் அப்படி இப்படி அதெல்லாம் இங்க பேச்சு இல்லை. அவர் எங்களுக்கு தெரிந்தவரை அவர் ஆளும் அரசாங்கத்தினுடைய தவறுகளை சுட்டி காட்டினார். அது பொறுக்காம எதிர்கட்சியான அதிமுகவை அதில் இருக்கக்கூடிய சிறப்புகளை சொன்னார். அது பொறுக்காம நீங்க பண்ணியிருக்கீங்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அதுக்கு இவ்வளோ மோசமான ஏதோ ஒரு இவ்வளோ படுபயங்கரமான ஒரு நடவடிக்கை தேவையில்லைங்கிறது நிச்சயமா நம்மெல்லாம் இது எல்லாருமே சேர்ந்து ஒரு வன்மையாக கண்டிக்க வேண்டியது. நம்ம வந்து சவுக்கு சங்கருக்கு, சகோதரருக்கு நம்மளுடைய ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிச்சுக்கிறோம். அதிமுகவின் சார்பாகவே தெரிவிச்சுக்கிறேன்.
ரொம்ப நாளாக உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் ஆசை மேம். விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்து நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்காரு. இப்போ கூட கிறிஸ்மஸ் விழா கொண்டாடி இருக்காரு. ரொம்ப நாசுக்காக சில குட்டி கதைகள்லாம் சொல்லி பைபிள் கதைகள்லாம் சொல்லி மேற்கோள் காட்டியிருக்காரு. அப்படின்னா சிறுபான்மை ஓட்டு வந்து தாவிக்க பக்கம் தாவும் போகும் அப்படிலாம் சொல்கிறாங்களே, உங்களுடைய பார்வை விஜய் பற்றி? இதை பற்றி பேசுறது, இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, இதெல்லாம் எனக்கு போர் அடிக்குது உண்மையிலேயே. ஏன் மேம்? இது வந்து வர்த்லெஸ். இதுக்கு வந்து ஒரு மரியாதை இல்லை. எங்கள் பார்ட்டி சார்பில் நடந்த கிறிஸ்மஸ் விழா அதுக்கப்புறம் எல்லாரும் பார்த்து காப்பிடிக்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறோமோ அதை அப்படியே காப்பிடிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நாங்கள் இதுக்கெல்லாம் கமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட் ஆன் திஸ். விஜயோட அரசியல் வர்த்தே இல்லை, அது பார்க்கலாம். ஓட்டு அந்த பக்கம் அது வந்து அவங்களுடைய இது. அவங்க 31% இருக்கு, 42% வரப்போகுதுன்னா கூட தான் பேசிட்டு இருக்காங்க. இது வந்து மிகைப்படுத்துதல் சினிமானே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இது பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். இது வந்து நம்ம விமர்சனம் பண்ணுறதுக்கு கூட இன்னைக்கு ரேஞ்சில் நமக்கு பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆளும் அரசாங்கத்தினுடைய மாபெரும் ஊழல்களை பற்றி, மாபெரும் தவறுகளை பற்றி, இந்த என் தமிழ் மக்களை, என் தமிழ் நாட்டை நீங்கள் எவ்வளவு தூரம் ஏமாத்துறாங்கிறத பற்றி, மக்கள் ஏமாந்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைச்சு கெக்களிக்க போடுறாங்கிறத பற்றிலாம் நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்கு. அதை பேசுவோம். அது உருப்படியானது. மக்களுக்கு 4 தெளிவு நம்மளால் முடிஞ்சதை நமக்கு தெரிந்த விஷயங்களை சொல்லுவோம். ஆளும் திமுக நினைத்து கொண்டிருப்பதை போல, எல்லோரும் நினைத்து கொண்டிருப்பதை போல வெற்று விளம்பர அரசியலிலோ வெறும் பணத்தை மட்டுமோ அல்லது வெறும் புகழ் வெளிச்சத்தை, ஆடல் பாடலில் வந்த புகழ் வெளிச்சத்தை மட்டுமோ நம்பி மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள். ஆண்ட காலத்தில், தங்களுக்கு வாய்ப்பு கிடைத்த காலத்தில் யார் தங்களை நினைத்து தங்களுக்காக ஆட்சி செய்தார்கள் அப்படிங்கிறத நினைத்து பார்த்துத்தான் வாக்களிப்பார்கள். அப்படி எனும் பொழுது எங்கள் புரட்சி தமிழர், எங்கள் பொதுச் செயலாளர், அதிமுகவின் பொதுச் செயலாளரான எடப்பாடியாரை மட்டுமே நம்பித்தான் வாக்களிப்பார்கள். மே மாதம் பார்க்கலாம். விஜயோட அரசியல் வருகையினால யாருக்கு மேம் பாதிப்பு? திமுகவுக்கா அல்லது அதிமுக? ஒருத்தருக்கும் இல்லை, யாருக்கும் இல்லை. ஆனா விஜய் பேசும்போதெல்லாம் அவங்க டிவிகே இன்னொன்று டிஎம்கே அப்படின்னு சொல்றாருல. ஐயோ பாவம், ஏன் அப்படின்னு சொல்றீங்க? இதுக்கு மேலே ஒர்த்து இல்லை. நான் தான் சொல்லிட்டேன்ல, திருப்பி நீங்கள் கேட்டால் நான் என்ன சொல்லட்டும்? அதனால் இவ்வளோ நேரம் பேசுனதுக்கப்புறம் தேவையற்றவங்களை பற்றி, தேவையற்றதை பற்றி எல்லாம் பேசி நேரத்தை வீணடிக்கிறத விட, இறுதியாக அதிமுக ஆலமரம் போன்றது. இங்கே அசைக்க முடியாத வேர்களும் மரமும் கிளைகளும் பழங்களும் எல்லாம் இருக்குது. இதில் வந்து விழுதுகள் நிறைய இருக்குது. இந்த விழுதுகள் அந்த மரத்தை தாங்கி பிடிக்கும். எண்ணற்றோருக்கு ஒரு நிழல் தரும் மரமாக ஆலமரம் எப்பொழுதும் இருக்கும். அதிமுகங்கிற ஆலமரத்துக்கு எத்தனை இலைகள் இல்லை கிளைகள் முறிந்தாலும் என்றும் ஆபத்தில்லை. இன்று எங்கள் எடப்பாடியார் எங்கள் கழகத்தை காப்பாற்றுகிறார். அதனால் நீங்கள் நம்பிக்கையோடு போயிட்டு வாங்க. வரவிருக்கும் ஆட்சி அதிமுக ஆட்சி. நன்றி, வணக்கம். காலங்கள் கடந்தாலும் அதிமுக இன்னமும் ஆலமரமா உறுதியோட இருக்கு அப்படிங்கிற மட்டும் உங்களுடைய பேச்சிலேருந்து எங்களால் புரிஞ்சுக்க முடியுது. நிறைய விஷயங்கள் எங்களால் பார்க்க முடியுது. நீங்கள் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக மக்களுக்கு சென்று சேரும் நம்புகிறோம். மிக்க நன்றி மேம். நன்றி, வணக்கம்.